பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ நம்ம என்ன பதிவு இங்கே பார்க்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் மனிதனுக்கு சில நோய்கள் வரும். அந்த சில நோய்களை நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்த சயின்டிஸ்டுகள் பலவிதமான பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அனைத்து வைரஸ் நோய்களுக்கும், அனைத்து பாக்டீரியா, ஃபங்கஸ் என்று பலதரப்பட்ட ஆங்கில பெயர் சொல்லக்கூடிய அனைத்து நோய்களுக்கும், அனைத்து பால்வினை நோய்களுக்கும், அனைத்து பிறப்புறுப்பு சார்ந்த நோய்களுக்கும், அனைத்து செக்ஷுவல் சம்பந்தமான நோய்களுக்கும் அவங்க ஒரே ஒரு ஸ்லாபாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு பேர் மேக வெட்டை. இந்த மேக வெட்டை உடம்புல வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் போய் அந்த உடல் ஒரு வறண்ட பாலை நிலமாக மாறி கடைசியாக அந்த உடல் அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் அந்த சித்த பெருமக்கள் அதுக்கு சொல்லி இருக்க ஒரு எக்ஸ்பிளேஷன். அதற்கு ஒரு எளிமையான ஒரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க, வெட்டை முத்தினால் கட்டையிலே அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டை நோயை முத்திட்டாங்கனாக்கா பெரிய அளவில் அவனை குணப்படுத்துறது கஷ்டம், கடைசியாக அவனை கட்டையில் வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அதற்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன மாதிரியான உணவு வகைகள், என்னென்ன பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக ஆங்கிலம் புதுசாக கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தில் 4 வார்த்தையை பேசிக்கிட்டு ஆங்கிலத்தை உலகத்திலே தலை சிறந்த நாடு, தலை சிறந்த மொழி, தலை சிறந்த மருத்துவம்னு ஒரு மாய வலையில் நம்மளை சேர்ந்தவர்களும் போய் விழுறாங்க. படிச்சுட்டுன்ற பேரில் மக்களும் அதை போய் விழுறாங்க. கடைசியாக என்ன ரிசல்ட்னாக்கா, HSVக்கு மருந்து இல்லை, HIV மருந்து இல்லை, VDRக்கு மருந்து இல்லை, HSBAGக்கு மருந்து இல்லை, ருபோலுக்கு மருந்து இல்லை, டொக்ஸோபிளாஸ்மாக்கு மருந்து இல்லை, எதுக்குமே மருந்து இல்லை. சாதாரண சக்கரவியாதிக்கு மருந்து இல்லை, முடி கொட்டுதா மருந்து இல்லை, எந்த நோய்க்குமே மருந்து இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் மருத்துவ உலகின் ஜாம்பவான்கள், எங்ககிட்ட ஒரு விஷயத்தில் மருந்து இல்லைன்னா உலகத்திலே மருந்து இல்லைன்ற ஒரு தவறான பொய்யான கூற்றை வெளியே வச்சுட்டாங்க. முட்டாள் மனிதர்களும் அதை நம்புறீங்க. அமெரிக்கான்ற நாடு உலகத்தில் எப்போ வந்தது? 520 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லை. லண்டன்லேருந்து பிரிந்த மக்களால் உருவாக்கப்பட்டது நாடு தான். அது எப்படி இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த ஒரு நாடாகவும் மருத்துவமாகவும் இருக்குதுன்றதை நம்புறீங்க. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். சரி, இப்போ வல்லரசு நாட்டில் அதிகப்படியான செக்ஷுவல் டிசீஸ் இருக்குது. HSV, HIV, VDRL, கொனேரியா, TPHA, CMV, எண்ணற்ற நோய்கள். ஆங்கிலத்தில் அழகழகாக ABCD உதிர்த்து வைத்த பெயர்கள். மருந்து கேட்டால் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த நான், சென்னையை சேர்ந்த நான் இங்கே உலகம் ஃபுல்லாக மெடிசன் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் சில மக்களோட மனசில் அங்கே ஆங்கில மருத்துவர்கள் ஒரு தவறான விதையை விதைச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். HSV வேத நோயாம், HIV வேத நோயாம், CMV வேத நோயா, ரூபல்லா வேத நோயா, எல்லாமே வேத நோயாம். ஆனால் அது எல்லாமே STDன்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸில் வந்துடுது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறான செயற்கையில் தவறான ஆட்களோடு வரும்போது ஒரு நோய் வருது. அந்த நோய் குட்டி போட்டு பலவிதமான எண்ணிக்கையில் அடங்கலான நோயாக மாறுது. அதெல்லாம் எப்படி வேத நோயின்னு சொல்லிட்டு கடைசியாக எந்த நோய்க்குமே மருந்து இல்லை, நீங்கள் குணமே ஆக போகிறதில்ல. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான். இது பேர் ட்ரீட்மெண்ட்டா? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, முதல்ல சந்தோஷமாகுது.
அடுத்தது 1 மாதமோ 2 மாதமோ நான் சொல்கிறேன் சாப்பாடை சாப்பிடு. நான் அப்பப்போ டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், டெஸ்ட் எடு. குணம் ஆயிட்டியா, நல்ல வாழ்க்கை வாழ், கல்யாணமாக பண்ணிக்கோ. ஆரோக்கியமான முறையில் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆரோக்கியமான முறையில் குழந்தை பெற்றுக்கோ. வெளிநாட்டுக்கு வேலையா போய் ஜாலியாக செய். மெடிக்கல் பிஸ்னஸ்ல நீ பாஸ் ஆகிடுவ. அடுத்தது கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலையா தாராளமாக செய். அப்போது இதுக்கு மருந்தே இல்லைன்றவன் டாக்டர் குணப்படுத்தி காட்டுறேன், சொல்கிற உணவை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்க, சொல்கிற வாழ்க்கை முறைகளை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்க, சொல்கிற மாதிரி டெஸ்ட்டு எடுங்க. அப்போது குணப்படுத்துறவன் யார், குணப்படுத்தாதவன் யார்? முதல்ல குணப்படுத்தணும்னா குணப்படுத்திட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் ரொம்ப புத்திசாலிங்க கமெண்ட்லேயே கேள்வி கேட்குறாங்க, இந்த நோய்க்கு மருந்து எவ்வளோ ஆகும், இது குணம் ஆகுமா, இதுக்கு உலகத்திலே மருந்து இல்லைன்றாங்களே. ஒரு லைனில் நீங்கள் கமெண்டாக கேள்வி கேட்டுறீங்க, என்னால் ஒரே ஒரு லைனில் பதில் சொல்லணுன்னாக்கா எப்படி சொல்கிறது? வேணும் உனக்கு உண்மையிலேயே குணம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாக்கா ஃபோன் பண்ணி, ஐயா என் பேர் இது, நான் இந்த ஊர்லேருந்து கூப்பிட்றேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, எப்போ உங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு குணம் ஆகணும். குணம் ஆகுவான். சும்மா கமெண்ட்லேயே டைப் பண்ணுவாங்க, கமெண்ட்லேயே டைப் பண்ணி கமெண்ட்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. சில பேர் கேட்குறாங்க, ஐயா இந்த மருந்து மேக்கிங் பண்ணக்கூடிய வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மருந்து மேக்கிங் பண்ணுற வீடியோ கேட்குறீங்களே, யார் யாருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி, எவனுக்கு என்ன நோய் வந்தது, அதற்கான காரணம் என்ன, அதுக்கான மனநிலையை எப்படி மாற்றணும், எவனுக்கு என்னென்ன உணவு முறைகளை பகிர்ந்து வைக்கணும், எதுவுமே தெரியாமல் மருந்து மேக்கிங் வீடியோ பார்த்தா நீ செஞ்சுடுவீங்களா? அதெல்லாம் வந்து அற்புதமான விஷயங்கள். எது வந்து பாசிபிளோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். என் வீடியோவில் சொல்லுவேன், அவக்காடோ ஜூஸ் போட்டு சாப்பிடு, எல்லாம் சாப்பிடுன்னு. ஏன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே, உடம்புக்கு நல்லது தானே, எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே, பண்ணலாமே. அதை விட்டு மருந்து மேக்கிங் பண்ணுற வீடியோ போட முடியுமா? உலக மக்கள்லாம் நல்லா இருப்பாங்களே, உலக மக்கள்லாம் என்ன கெட்டு போகிறதுக்கு நானா காரணம்? நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை பண்ணி தேவையில்லாத விஷயம் நடக்குது. அதுலேயும் இது நீங்கள் குணம் ஆகிட்டீங்களா, இதை குணம் பண்ணுவீங்களா? சில புத்திசாலிங்க கேட்குறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போடலாம் வந்து நெகட்டிவான ரிப்போர்ட்லாம் போடுறதே இல்லையே, நாங்களே நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாதானே என்னால் போட முடியும். 100 பேர் ஆனால் ஒத்த கூட நல்லவனாக ஆகிறது இல்லையே. வரவெல்லாம் வந்து தப்பான வழியில் தான் போயிட்டு வரான். என்கிட்ட எப்படியோ குணம் ஆகணுன்றதுக்காக தான் வரான். கடைசியாக ரிப்போர்ட் பேப்பர் கூட கொடுக்குறதில்ல. கொடுக்காத ரிப்போர்ட்டை நான் எப்படி போட முடியும் சொல்லுங்களேன்? கொடுக்காத ரிப்போர்ட்டை நான் போடுறது நான் எடிட்டரா? இப்படி வந்தாங்க, இப்படி போனாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி போனாங்கனாக்கா ஒரு நாளைக்கு 50 ரிப்போர்ட் போடலாமே. என்கிட்ட வந்தால் மட்டும்தான், பேப்பர் வந்தால் மட்டும்தான் என்னால் போட முடியும். நானே ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஆளுகிட்டையும் உன்னோட நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடு, உன் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடு, உன் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுன்ற கேள்விகள் எனக்கு தேவையில்லை. எனக்கான விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. காசு, பணம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், உறவுகள் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு இருக்குது. நான் ஏன் வந்து அற்பமான உடல் தேகத்தை கொண்டும் அற்புதமான மனநிலையை கொண்ட மனுஷங்கிட்டையும் போயிட்டு தம்பி குணாயிட்டியே, உன் நம்பர் கொடுக்குறியாப்பா, உன் ஃபோட்டோ கொடுக்குறியாப்பா, உன் ரிப்போர்ட் கொடுக்குறியாப்பான்னு கேட்கணும்? நான் தான் மனுஷனை பண்ணியை விட கேவலமாக நினைக்கிறேன்னு. நான் ஏன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி உன் ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்க போகிறேன்? நீ 1 லட்ச ரூபா கொடுத்து மருந்து வாங்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் மருந்து எப்போங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்க போதில்லை. எவன் தலையில் முழுமையாக குணப்படுத்தணும்னு ஒரு விதி இறைவன் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டிருந்தா அவன் குணம் ஆவான். அவனுடைய பேச்சு வார்த்தைகள்லாம் வேறமாக இருக்கும். படித்த திமிரிலையும் பணம் இருக்கக்கூடிய திமிரிலையும் ஆடினவனுங்களாம் வந்து அழிஞ்சு தான் போயிருக்கானா, அது கண்ணெதுக்க பார்த்துருக்கேன். அதனால் எல்லா விதமான பாக்டீரியா, எல்லா விதமான வைரஸ், எல்லா விதமான ஃபங்கஸ் பெயர்கள் மட்டும் ஆங்கில பெயர்களாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நோய், ஒரு கிருமி இன்னொரு கிருமியை உற்பத்தி பண்ணும், அதற்கு நம்ம பெயர் வைப்போம். ஆங்கில மருத்துவர்கள் பெயர் வைப்பார்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, கொரோனா முதல் அலை, கொரோனா 2ஆம் அலை,
கொரோனா 3ஆம் அலை, அந்த வேக்சினேஷன் போட்டுக்கோ, இந்த வேக்சினேஷன் போட்டுக்கோ, பூஸ்டர் போட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோன்றாங்களே. ஏன் ஃபர்ஸ்ட்லேயே கிளியர் பண்ணலாம்ல? மருந்து இல்லைங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய மருந்து எல்லா நாடுகளுக்கும், அமெரிக்கா, துபாய், ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, எண்ணில் அடங்காத நாடுகளுக்கும் என் மருந்து போயிட்டு இருக்குது. எல்லாத்தோட ட்ராக்கிங் ஷீட்டும் மேக்ஸிமம் நான் போட்டிருப்பேன். ஒரு மருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போனோம்னாக்கா எவ்வளவு சோதனைகள் இருக்குது தெரியுமா? அவ்வளவு சோதனையும் கடந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் மருந்து அங்கே போகும். அமெரிக்காவில் இருக்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் முட்டாள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு மட்டமான முட்டாளாக இருக்கானுங்க. ப்ராப்பரான ரிப்போர்ட் வேணும், ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் எந்த மெடிசனும் என்ன ஆகாது, ஃப்ளைட்டில் ஏறாது. ஸோ இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. நீங்கள்லாம் என்னத்த அந்த நோய் இப்படி இருக்குது, இந்த நோய் இது இப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு அதில் மருந்து இல்லைன்னு சொன்னாங்க. என்னப்பா பேச்சு? நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் சைவமாக அது காய்கறி, பழம், கீரை இதை நிறைய சாப்பிட்டுக்கோ, எண்ணெய் தேய்ச்சி குழி, வயிற்றை க்ளீன் பண்ணு, சீக்கிரமாக தூங்கு. இதை தானே சொன்னேன். இல்லை வேறு தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன் நான். இயற்கையாக எனக்காகவும் உனக்காகவும் வாழ்க்கைக்காகவும் 1 மாதம் இல்லாட்டி 2 மாதம் இது அப்படின்னு சொல்கிறேன். அதை கூட ஃபாலோ பண்ணாமல், இல்லைங்க அந்த அந்த வயசுங்க, நான் இந்த வயசுக்காக தாங்க வந்தேன், நான் அந்த வயசுக்காக. உடம்புல வயசே இருக்கக்கூடாது, உடம்புல கிருமியாக இருக்கக்கூடாது. அது நான் அந்த கிருமி இந்த கிருமி. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த கிருமி இந்த கிருமின்லாம் நான் பாகுபாடு போட மாட்டேன். வந்தால் உடல் பரிசுத்த உடம்பாக வாங்கணும். கடவுள் எங்கே வாழலாம்? கோயிலில் வாழலாம். முட்டாள் தான் கடவுள் கோயிலில் இருக்கான்னு நம்புவான். கடவுள் இந்த உடலை கடந்து உள்ளே போகக்கூடிய ஆன்மால தான் கடவுள் இருக்கான். நீ சைவமானது அசைவமாக அது விஷயம் இல்லை, பரிசுத்தமான ரத்தத்தோடு இது. அப்போ தான் உன் உடல் ஒரு அழகான ஒரு தீபமாக இருக்கும், ஒரு விருட்சமாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? தயவுசெய்து கமெண்டில் மருந்தோட டீட்டெயில் கேட்டால் சொல்ல மாட்டேன், குணம் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில் கேட்பேன். இந்த மாதிரியெல்லாம் ஆல்கஹால், ஸ்மோக்கு, எந்த ஒரு கெட்ட பழக்கம், சுத்த சைவமாக இருக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வயிற்றை க்ளீன் பண்ணுறது, அப்பப்போ பரிசோதனை பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உன்னுடைய நோய் குணம் ஆகாது. கடைசி வரைக்கும் வீணாக போவ, கடைசி வரைக்கும் நீ நாசமாக தான் போவ. உன் வாழ்க்கை விளங்கவே விளங்காது. நீ செஞ்ச பாவத்துக்கு, உனக்கு, உன் பொண்டாட்டிக்கு, பொண்ணு செஞ்சு வச்சிருந்தாக்கா புருஷனுக்கு, உன் குடும்பத்துக்கு, அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் சுற்றியும் தான் இருக்கும். ஏன்னாக்கா நீ உன்னை நம்பாதவன். நான் என்ன நம்புன்னு சொல்லலை, நீ உன்னை நம்பு. பாதிக்கப்பட்டவன் நீ உன்னை நம்பினாக்கா நம்ம முழுமையாக குணம் ஆகும். இயற்கை படைத்த காய்கறி, பழங்கள், கீரைகள், உணவு, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, மாலையில் 6-7 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்குள்ளே தூங்குறதுன்னு யாரை நம்பணும்? நீ உன்னை நம்பணும். மனுஷன் படைப்பிலே அப்படி தான் படைக்கப்பட்டான். எவனும் நைட் ஷிஃப்டில் ஆதி மனுஷன் வேலை பார்க்கல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே எவனும் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யலை. கம்ப்யூட்டரில் நோண்டு இல்லை, ஃபோனில் இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, ஃபேஸ்புக் நோண்டுறதெல்லாம் இல்லை. நாயே நீ இப்போ பண்ண, அதனால் உன் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் டேமேஜ் ஆயிடுச்சு. இறுக்கமான ஜட்டி, இறுக்கமான பாடி. என்ன பெண்களா நீங்கள்? பெண்களோட உடைகள் எப்படி இருக்கணும், ஆண்களோட உடைகள் எப்படி இருக்கணும்? அன்னைக்கு கோமணத்தை மட்டும் கட்டியிருந்தவனுக்கு 10 குழந்தை. இன்னைக்கு இறுக்கமான ஜட்டி, இறுக்கமான பாடி போட்டு பிரஸ்டில் கேன்சர் வந்துடுச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கேன்சர்ன்ற ஒரு விஷயம் அதிகம் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே லேடிஸ்க்கு சிஸ்ட்டு, ஃபைப்ராய்டு. நான் HSCக்கு முன்னாடி முழுக்க கேன்சரில் தான் இருந்தேன். என்னோட சேனலில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இறுக்கமான உடைகளை அணியக்கூடாதுன்னு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி ஒரு நாயம் ஃபோன் பண்ணி கேட்கல. இல்லைங்க, இந்த வயசு குணம் ஆகுமா, இந்த வயசு குணம் ஆகாதான்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட்டு. நீ உயிரிழந்தால் தானே நீ வேலை செய்ய முடியும். கல்யாணம் ஆகி எத்தனை பொண்டாட்டி பிள்ளைங்க பிரிஞ்சு போயிருக்குது. நீங்கள் செஞ்ச தப்பில்
குழந்தைங்களுக்கு வேலை ஸ்பெட் ஆகுது. இல்லைங்க நாங்கள் சுத்தமானவங்க, நாங்கள் ஐஎஸ்ஐ மார்க் குத்துன அக்மார்க் உள்ளவங்க. நீ எப்படியாவது இருந்துட்டு போ. நீ என்ன பண்ண, ஏது பண்ண, அந்த மாதிரி பண்ணியா, இந்த மாதிரி பண்ணியான்னு நான் கேட்க மாட்டேன். மருந்து எடுக்கிறியா, சைவமாகுது. மருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மாதமும் 2 மாதமும் மட்டும் சைவமாகுது. நிறைய காய்கறி, நிறைய பழங்கள், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஸ்மோக்கு, ஆல்கஹால், காரமான உணவுகள், மற்ற ஆளுங்களோட பழக்க வழக்கம் வேணான்ற. இது மிகப்பெரிய தவறா? நீ அந்த அளவுக்கு உத்தமனா இருந்தாக்கா சொல்றதை ஃபாலோ பண்ணு. கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்லாட்டி இவர் பதில் சொல்ல மாட்டாரு, இவர் அதை பண்ண மாட்டார், இதை பண்ண குணம் ஆகணும்னு தலையில் இருக்கவன் பணிவு இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, எப்படிங்கய்யா நான் குணம் ஆகலாம், என்ன மாதிரி ஐயா பண்ணலாம், என்ன பண்ணால் நான் சீக்கிரமாக குணம் ஆவேன், என்ன என் உடம்புக்கு தேவை, யாருக்குமே இது பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் இவ்வளோ விஷயம். சம்மந்தமே இல்லையாமையா 650 வீடியோவில் கிட்டத்தட்ட 450 வீடியோ HSPக்கான வீடியோ. கொஞ்சம் யோசிங்க. உங்களை திட்டத்துக்காக நான் வரல. அதே போல் உங்களை கேன்வாஷ் பண்ண எனக்கு பணம் வருதுன்றதுக்காக என்னால் கேன்வாஷ்லாம் பண்ண முடியாது. சார் குணபத்திலாம் சார், சார் எங்களை நம்பி வாங்க சார், இந்த மாதிரி பேச்செல்லாம் என்னால் பேச முடியாது. நீ குணம் ஆகணும்னா முதல்ல நீ உண்மையாது. யாருக்கு? உனக்கு நீ உண்மையாது. நீ உனக்கே உண்மையாக இல்லாத டைமில் மற்றவன் எப்படி உன்னை கேன்வாஷ் பண்ணுவான்? நிறைய மருத்துவ உலகத்தில் இருக்கிறவங்களாம் கேன்வாஷ் பண்ணுவாங்க. சார் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா சார், சார் ஆன்லைனில் காலையில் புக் பண்ணிடலாமா சார்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். என்னை நம்பி வரவன் நான் சொன்ன இந்த கோட்பாடுகளோடு இருந்தால் அவனை அவன் உடல் காப்பாற்றும், அவனை அவன் உடம்பு தான் காப்பாற்றும். நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவன் உடம்புல வேலை செய்யணும்னாக்கா அவன் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போனால் மட்டும்தான் அவனுடைய உடல் அவனை காப்பாற்றும். அதற்கு நான் ஏகப்பட்ட ரிப்போர்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கூட ரிப்போர்ட் போட்டிருக்கோம். ஸோ சொன்னதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. மனிதன் மனிதனாக வாழ முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு இயற்கையான படைப்பில் இருக்கக்கூடிய மிருகம் போலையாவது வாழ கற்றுக்குங்க. நானும் வாழ கற்றுக்குன்னு தான் வரேன். சொல்கிறது புரியுதுங்களா? நானும் ஓரளவுக்கு மிருகமாவது இருக்கலாம், இயற்கை முறையில் ஓரளவுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு அழகிய மிருகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மனுஷன்றதெல்லாம் சப்ஜெக்டே வேற. இன்னைக்கு மனுஷன்ற பேரில் எல்லாம் பொய் சொல்லின்னு இருக்கானுங்க. ஒரு மிருகமாக வாழ முடிஞ்சாக்கா அதுவே கடவுளுக்கு இணையான ஒரு வரப்பிரசாதம். நீ மனுஷனாக வாழ தேவையில்ல, அதுக்கெல்லாம் நாட்கள் ஆகும், பல யுகங்கள் ஆகும். மிருகமாக வாழ கற்றுக்கோ. ஒரு குருவி என்ன பண்ணுதுனாக்கா, யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஆன்ம பிரச்சனை வந்துச்சு, என் டயபெட்டிக்கில் காலை வெட்டி எடுக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது அதுவாக வாழுது. அந்த குருவி, காக்கா, ஆடு, மாடு, பன்னி இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளை கேவலமான ஒரு பிறவிகள். எனக்கு இது வந்துச்சு, எனக்கு அது வந்துச்சு, என்னால் இது பண்ண முடியல, என்னால் அது பண்ண முடியல, எனக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பறவைகள், குருவி, ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு மோசமான ஒரு மிருகத்தை விட நம்ம மனுஷன்னு பேர் சொல்லி கேவலமான ஒரு விஷயமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதர்களை கும்பிடுறது, உங்களால் தான் நான் வாழ்ந்தேன்றது, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுன்றது, இதெல்லாம் மற்றவங்களை ஏமாத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பொய். நீ உனக்கு உண்மையாக இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு அள்ளி கொடுக்கும். நீ மற்றவனுக்கெல்லாம் உண்மையாக இருக்க தேவையே இல்லை. உனக்கு நீ உண்மையாக இருப்பியா, அதை மட்டும் பார்த்துக்கோ. உனக்காக, உன் உடல் ஆரோக்கியத்துக்காக 1 மாதம் நல்லவனா வாழு. உனக்காக நீ ஒரு நல்லவனா வாழு. இந்த மாதிரியான பலவிதமான நோயில் ஒருத்தருக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி ஐசியூவில் பத்துட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இது கிட்னி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு. ஆனால் அவங்க ஸ்கின் டிசீஸ் தான் பார்க்குறாங்களே தவிர நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுக்கான முழு காரணம் மூலஸ்தானத்தை பார்க்கறது இல்லை. அதை பாருங்க. தயவு செய்து இயற்கையோட சூழ்நிலையில் 1 மாதம் நீங்கள் வாழுங்க. 1 மாதம் வாழ்ந்துட்டீங்கன்னா மருந்துக்கு உங்களை ஈஸியாக குணப்படுத்திட்டு போயிடும். அப்புறமா நாயை நீ எப்படியாவது போயிட்டு வா, நாயின்னு சொல்லி நாய் கோச்சிக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? இனிமேட்டு எவனோ எனக்கு கமெண்டில் கேள்வி கேட்காதீங்க. உங்களை திட்டத்துக்கு என் நோக்கம் இல்லை.
சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழுங்க. போதலுக்கு உங்களுக்காக நீங்கள் உண்மையாக இருங்க. இந்த உடலை நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நீங்கள் இருங்க. மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. 100% நீங்கள் உங்களுக்காக இருங்க.